لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய ஏகத்துவ கொள்கையை ஐயமற அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நாமெல்லாம் இங்கே திரளாக குழும்பியிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக ஏகத்துவ கொள்கைக்கு மாற்று கருத்து கொண்டவர்கள் என்னென்ன வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து அந்த கொள்கையை நியாயப்படுத்துகிறார்கள் என்பதை சொல்லி அவர்களுடைய வாதம் எப்படியெல்லாம் தவறானது என்பதையும் தகுந்த சான்றுகளோடு நாம் சொல்லி வருகிறோம். அந்த தொடர்ச்சியில இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜியாரத் என்று ஒரு வணக்கம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஜியாரத்து செய்ய வலியுறுத்தக்கூடிய ஹதீசுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகளை சில பேர் எடுத்து வைத்துக் கொண்டு இதிலிருந்து நாங்கள் பெரியார்களிடத்தில் போய் கேட்கலாம், பெரியார்களிடத்தில் நாங்கள் துஆ செய்யலாம், அவங்க எங்களுக்கு அல்லாஹ்ட்ட வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்வதற்கு இந்த ஜியாரத்து பற்றி வரக்கூடிய ஹதீசுகளை எல்லாம் சான்றுகளாக வைத்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். அதிலேயும் சில பேர் உண்மை என்று நம்பி அந்த கொள்கையில நிலைத்திருக்கக்கூடிய கட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த கபர் ஜியாரத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை குர்ஆனில் இருந்தோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுட்டோம் வைங்க, எல்லா குழப்பமும் தீர்ந்துரும். அதை எப்படி தெரிந்து கொள்வது? கபர் ஜியாரத்து என்பதை நுழைவதற்கு முன்னால் கபரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை என்ன, கபர்னா என்ன, கபர் எப்படி அமையணும், கபர்களுக்கு உரிய மரியாதை என்ன, இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களா என்று நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா அற்புதமான ஹதீசுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டாங்க இல்லையா, அதெல்லாம் மூத்தா போனாங்க. அந்த காலகட்டம் மரணிக்கிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி, மூத்தா போறதுக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே சாய்ந்தவர்களாக திடீர்னு எழுந்து சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மஸ்ஜிதன். இது சஹீஹுல் புகாரியில ஜனாசா என்ற அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், புகாரிங்கிற ஹதீஸ் கிதாபுல இருக்குது. பாடம் ஜனாசாங்கிற பாடம். அதுல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிறாங்க, மூத்தா போறதுக்கு 5 நாள் தான் இருக்குது. அந்த நேரத்தில் வேதனையோடு இருக்கிற நேரத்தில் எந்திரிச்சு சொல்றாங்க, யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறான், லஅனத்து செய்கிறான், லஅனத்து செய்கிறான், சபிக்கிறான். யஹூதிகள்னா யூதர்கள், நசாராக்கள்னா அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள். எதுக்கு அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான் தெரியுமா? இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மஸாஜித், தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை, கபறுகளை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிட்டார்களே, அதற்காக அல்லாஹ் சபிக்கிறான். இந்த யஹூதிகள்ங்கிறவங்களும் நசாராக்கள்ங்கிறவங்களும் நபிமார்கள் மூத்த போறாங்க இல்லையா, நபிமார்கள் அவுலியாவுக்கு மேல அவங்க, நபிமார்களுடைய அந்தஸ்தை யாரும் அடைய முடியாது, அதுக்கு கீழே தான் மற்றவங்க எல்லாம் வர முடியும். நபிமார்களுடைய கபறுகளை கொண்டு போய் அதை ஒரு வழிபாட்டு தலமாக எழுப்புகிறார்களே,
அந்த யகூதிகளும் நசாராக்களும் அல்லாஹ்வுடைய லானத்துக்கு உரியவர்கள், சாபத்திற்கு உரியவர்கள் என்று எச்சரிக்கை பண்றாங்க. இதை யார் அறிவிக்கிறான்னு கேட்டா ஆயிஷா சித்திகா அவங்களுடைய மனைவி யார் கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அவங்க அறிவிக்கிறாங்க. அறிவிச்சுட்டு சொல்றாங்க, லவ்லா லாலிக்க லஅப்ரஸு கப்ரஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எச்சரித்திருக்காவிட்டால் அவர்களுடைய கபரையும் உயர்த்தி கட்டியிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் எதுக்கு எச்சரிச்சாங்கன்னு கேட்டா, தன்னுடைய கபர்ல ஒரு கட்டிடத்தை கட்டிடக்கூடாது. இதுக்கு முந்தின சமுதாயங்கள் எல்லாம் அல்லாஹ் வணங்குறதுக்கு பதிலாக நபிமார்களையே கடவுளாக ஆக்கி, கடவுளுடைய பிள்ளைகளாக ஆக்கி, அவர்களையும் வழிபட்டு நிறைய கடவுள்களை உண்டாக்கி விட்டார்கள். அது மாதிரி என்னையும் நீங்க ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மூத்தா போறதுக்கு முன்னாடி இந்த எச்சரிக்கை. அது ஆயிஷா சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, லவ்லா தாலிக்க லஅப்ரஸு கப்ரஹு, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் எச்சரிக்காம இருந்திருந்தால் அவர்களுடைய கபரையும் உயர்த்தி கட்டியிருப்பார்கள். இது புகாரியில வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த அதே காலகட்டம் தான். அப்ப அபிசீனியா பக்கத்தில் உள்ள ஒரு நாடு, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் ஒரே நாடா இஸ்லாமிய ஆளுகைகள் வந்துருச்சு. அபிசீனியானா இப்ப அது 3 நாடா பிரிஞ்சிருக்கு. எத்தியோப்பியா, சோமாலியா, அபிசீனியா 3 சேர்ந்த நாட்டுக்கு பேர் ஹபஷா. இன்னைக்கு அந்த ஹபஷா 3 நாடா போயிடுச்சு. அந்த ஹபஷாவுல உள்ள ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு பேரு மாரியா, அதாவது மேரி ஆலயம். அந்த கோவிலுக்கு பேர் என்ன? அரபில மாரியாம்பாங்க. மாரியான்னு சொன்னா மேரியுடைய ஆலயம் என்று ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உம்மு சலமா, உம்மு ஹபீபாவும். அழகான ஒரு கோவில், எவ்வளவு அழகா சிற்ப வேலைப்பாடுகள் அமைச்சிருக்கிறாங்க, பார்க்க ஈர்க்கிற மாதிரி கட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இத காதுல வாங்கிட்டு திடீர்னு எழுந்து உட்கார்றாங்க, தலையை உயர்த்துறாங்க. உயர்த்தி சொல்றாங்க, உலாயிக இதா மாத்த பீஹிம் இதா மாத்த மின்ஹும் ரஜுலு சாலிஹு வனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அந்த ஆலயத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஒரு சாலிகான ஒரு மனிதன். சைத்தானுக்கு அவங்க கோயில் கட்டல, நல்லா வணங்கிக்கிறேன்னு யாருக்கு தான் கட்டிருக்கிறாங்க? சாலிகான மனுஷனுக்கு தான். சாலிகான நல்ல ஒரு மனிதர் அவர்கள் இறந்து விடுவாரையானால் வனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அவருடைய கபரின் மீது ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்பிக் கொள்வார்கள். உலாயிக சிராருல் ஹல்கி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே படைப்புகளிலேயே மகா கெட்டவர்கள் இவர்கள் தான். ஒரு நல்ல மனுஷன் சாவு விட மாட்டேங்கிறாங்க. ஒரு நல்ல மனுஷன் மண்டையை போட்டா உடனே வழிபாட்டு தலம் ஆக்கிடுறாங்க. இவங்க தான் மகா கெட்டவங்க. அப்ப அழகான வழிபாட்டு தலம் இவங்க பிரமிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பிரமிக்க நான் கூட பார்த்துட்டு அழகா முன்னாடி அவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிறம அதுல பிரமிக்கிறது ஒண்ணுமே கிடையாது. அதுல என்ன நடப்பு இதே மாதிரி பிரமிக்கிறாங்க. நம்ம நாகூர் தர்காவை பார்த்து பிரமிக்கிற மாதிரி, நம்ம போய் அஜ்மீர் தர்காவை பார்த்து இப்படி பிரமிச்சு முடிக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பிரமிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க என்ன ஆளுக்கு தெரியுமா? ஒரு நல்ல மனுஷனை சாவ விட மாட்டேங்கிறாங்க. ஒரு நல்ல மனுஷன் மூத்தா போனா உடனே அது வந்து வழிபாட்டு தலம் ஆக்கிடுறாங்க. அவங்க தான் மகா கெட்டவங்க, படைப்புகளிலேயே மகா கெட்டவங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எச்சரிக்கை பண்றாங்க. அதே நேரத்தில் இந்த மரணிக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி தான் எல்லாம் கபரை பத்தி பேசிக்கிறோம் நடக்குது. இதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இதுவும் சஹீஹுல் புகாரி வேற நூல்கள்லாம் இடம்பெற்றிருக்குது. வெயிட்டான நூலை சொல்லும்போது அடுத்து தேவையில்லைங்கிறதுக்கா நான் தவிர்த்துக்கிட்டேன். புகாரில் இருக்கு, முஸ்லிம்ல இருக்கு, அபுதாவுல இருக்கு, திருமதியில இருக்கு, நசையில இருக்கு, இப்படி மாஜாவுல இருக்கு. நான் ரொம்ப ஆதாரப்பூர்வமான நூல்னு சொல்லும்போது மற்றது தேவையில்லைங்கிறதுக்காக வேண்டி ஒரு நூலை சொல்றேன். புகாரியில இதுவும் ஜனாசாங்கிற அதே அத்தியாயத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். உங்களுக்கு தமிழ்ல வந்திருக்க புகாரி முதல் வால்யூம்ல இதெல்லாம் இருக்கு. முதல் வால்யூம்ல நீங்க பாத்துக்கலாம். ஜனாசாவுடைய முதல் வால்யூம்ல வருது, முதல் வால்யூம்ல பாத்துக்கலாம். 2வது வால்யூமா 2வது வால்யூம் வந்துருச்சு, அதை பாத்துக்கிறேங்க. ரொம்ப தமிழ்ல வந்துருச்சு புகாரி, வந்ததுனால புகாரி மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொண்டு வந்த மார்க்கத்தில் என்ன நமக்கு சொல்லி தர்றாங்கன்னு கேட்டா, நபியா இருந்தாலும் சரி, நல்ல மனிதரா இருந்தாலும் சரி, அவர் மௌத்தா போன உடனே அவருக்கு ஒரு வழிபாட்டு தலம் எழுப்புவதே இஸ்லாத்துக்கு எதிரானது. அது லானத்துக்கு உரியது, அது அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உரியது. அவங்க அதனால அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உரியதுன்னு சொன்னா நபிமார்களை திட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல.
நம்ம அப்படி சொன்னா அவுலியாவை திட்டுறான்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களை பத்தி தான் சொல்றாங்க. நபிமார்களுடைய கபரை இப்படி ஆக்கிட்டாங்க இல்ல, அவங்க தான் லானத்துக்குரியவங்க, நபிமார்கள் லானத்துக்குரியவங்க இல்ல. நபிமார்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு வரவும் இல்லை, இந்த மாதிரி தர்கா கட்டுற மார்க்கத்தை கொண்டு வரல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருப்பம் என்ன, கடைசி காலத்து ஆசை என்ன? கபர் கட்டக்கூடாது, தனக்கு கட்டக்கூடாது, எந்த மகானுக்கும் கட்டக்கூடாது, எந்த பெரியாருக்கும் கட்டக்கூடாது, எந்த நல்லவருக்கும் கட்டக்கூடாது, எந்த நபிக்கும் கட்டக்கூடாது. இதான் என்னுடைய கடைசி விருப்பம் அப்படிங்கறத தனக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறவங்களா நம்ம இருந்தா அவங்க விருப்பத்தை நிறைவேற்றணுமா, நம்ம தான் ஒரு புது மார்க்கத்தை உண்டாக்கி செய்யணுமா? அது இதெல்லாம் பொய்யா? யாரும் சொல்ல முடியுமா இது பொய்ன்னு? இப்படி ஒரு சம்பவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இது சரியான செய்தி இல்லைன்னு உலகத்தில் யாராவது மறுக்க முடியுமா? ஆதாரப்பூர்வமான செய்தி கிடைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? தர்கா தியாகத்துக்கு போகிறதா இல்லையாங்கிறது முடிவு பண்ண வந்து இந்த தர்கா இருக்கலாமான்னு முடிவு பண்ண வேண்டியிருக்கு. போகிறதா இல்லையான்னு ரெண்டாவது, அப்படி ஒண்ணு இருக்கலாமா? மார்க்கத்துல ஒரு ஊர்ல லானத்துக்குரிய விஷயம் இருக்கலாமா? அல்லாஹ் எதை சபிக்கிறான்னு சொல்றோமோ அது ரஹமத் ஆகுமா? அல்லாஹ் எதுல கோபப்படுறானோ அது படைப்புலே மகா கெட்டவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களோ அந்த மாதிரி ஒரு கூட்டமாக நம்ம ஆகலாமா? அப்படி சிந்திக்க வேண்டிய நிலையில உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வந்து ஜியாரத்துக்கு போனா என்னங்கிறோம். ஜியாரத்துக்கு இருக்குது, ஜியாரத்து இல்லைன்னு சொல்லல, என்னன்னு கடைசியா சொல்றேன். முதல்ல இந்த கபரை பத்தி ஒரு தெளிவான பார்வைக்கு வாங்க, அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு ஹதீஸ். இது சஹீஹ் முஸ்லிம்ல அதே ஜனாசாண்டு பாடம் இருக்கு, முஸ்லிம்லையும் சஹீஹ் முஸ்லிம்ல இடம் பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். ஃபுலாலா என்ற ஒரு சஹாபி, அவரு தாபி, அவர் யாருன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல அவர் ஒரு தளபதியா இருக்கிறார். தளபதியா இருக்கும் பொழுது ஃபுலாலா ஒரு சஹாபி, அப்ப வந்து சுமாமாங்கிறவர் ஒரு தாபி, அவர் சொல்றாரு ரூம்னா இத்தாலி, ரூம் அரபில சொன்னா என்ன இத்தாலி ரூம்னு சொல்லுவாங்க. அப்ப இத்தாலி நாட்டுல வந்து இவங்க வெற்றி கொண்டிருக்காங்க, முஸ்லிம்கள் வந்து வெற்றி கொள்றாங்க அலி ரலியல்லாஹு காலத்துல. அவங்களுடைய ஆளுகையில இத்தாலி இருக்குது. அந்த கட்டத்துல ஒருத்தர் மௌத்தா போயிட்டார். இத்தாலியில இருக்கும்போது ஒருத்தர் மௌத்தா போயிட்டார். முஸ்லிம்ல உள்ள ஒரு ஆள், படையில உள்ள வீரர்ல ஒரு ஆளு அங்க மௌத்தாயிடுறாரு. உடனே புலால்ங்கிற சஹாபி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவரை அடக்கம் பண்ண உடனே சமதரையா ஆக்கிருங்கப்பா, நல்ல மனிதர் போர்ல இறந்து போறாரு, ஒரு தியாகம் பண்ண வந்திருக்கிறாரு, நல்ல மனிதர் தான், ஆனா கபடி நெஞ்சுறாங்க, வசதி போடாதீங்க, அடக்கம் பண்ணிவிட்டு சமமாக்கி போடுங்க, சமப்படுத்தி போடுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுரு பி தஸ்லியத்திஹா, கபர எந்த கபரையும் சமமாக அழிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டதை என் காதால் நான் கேட்டிருக்கிறேன். அதனால இந்த மனிதருக்கு என்ன செய்யாதீங்க, கபரை வசதி போடாதீங்க, நல்லவர் தான், வசத்திராதீங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணான்னு சொன்னது, தடுத்தது, சமப்படுத்துமாறு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. நம்ம நபிகள் நாயகத்துடைய கட்டளையை தான் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னதாக முஸ்லிம்ங்கிற ஹதீஸ் நூல்ல ஜனாசாங்கிற ஜனாயிஸ் என்ற அத்தியாயத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இது வந்து சமமா தான் இருக்கணும், கட்டக்கூடாதுன்னு தெளிவா தெரியுது, சமமா தான் இருக்கணும் வேற தெளிவான கட்டளை இருக்குது. கட்டிவிட என்ன பண்றது, இடிச்சு தகர்க்கணும். கட்டிட்டோம்னு சொன்னா அதுக்கு அடுத்து அதுக்கு என்ன பரிகாரம், அது நான் சொல்லல, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு தான், நம்மளால சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு பாருங்க. அபுல் ஹய்யாஜ் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல ஒரு தளபதி, ஒரு மன்னர் தளபதி இருப்பாங்க இல்லையா, அவர் ஒரு தளபதி. அப்ப அந்த தளபதிய அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கவர்மெண்ட் நடக்கக்கூடிய காலம், அந்த காலத்துல தளபதியை கூப்பிடுறாங்க, அபுல் ஹய்யாஜ் கூப்பிட்டு சொல்றாங்க, அபுல் ஹய்யாஜ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசுரோட இருக்கிற காலத்துல என்னைய ஒரு வேலைக்காக அனுப்புனாங்க, அந்த வேலையை செய்யறதுக்கு நான் உன்னையும் அனுப்ப போறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபு அசுக அலாமா பாசனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எந்த வேலைக்காக ஒரு காலத்தில் அனுப்பினார்களோ அந்த திருப்பணியை செய்வதற்காக உன்னை நான் இப்ப அனுப்புறேன். அது என்ன பணி தெரியுமா சொல்றாரு, என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பணிக்கு அனுப்புனாங்க தெரியுமா, நான் இப்ப உன்னை எந்த பணிக்கு அனுப்ப போறேன் தெரியுமா, அல்லாஹ் தஆலா அலல்லாஹி கபர முஸ்லிமன் இல்லா சவைதஹு, இந்த
நமது ஆட்சியில் உள்ள மண்ணில நிலப்பரப்பில எங்கெல்லாம் கபர் உயரமாக இருக்கிறதோ அதை தரைமட்டமாக்கி விட்டு வா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு காலத்தில் போட்ட கட்டளை. நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். இப்ப ஆட்சி என் கையில் இருக்கு, நீ செஞ்சுட்டு வா இப்ப அப்படிங்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரி கபர்கள் உயரமா இருந்தா அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க? உடனே அனுப்பிடுவாங்க. நபியுடைய கபரா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு கபரா இருந்தாலும் சரி, மகான் கபரா இருந்தாலும் சரி, பெரிய பத்ர் உஹதுல ஷஹீதா இருக்கிறாங்களே அவங்க கபரா இருந்தாலும் சரி, உசத்தி கட்டி இருந்தா தகர்த்துடணும். தகர்த்துட்டு வா. நம்மளால சமாதியை வணங்குறதுக்காக வேண்டி அந்த மார்க்கத்தை அல்லாஹ் தந்தான். படைத்த ஒரே ஒரு ரப்புல் ஆலமீனை வணங்குறதுக்காக நான் சொல்ல வந்திருக்கிறேன். அதுல பலரைய வணக்கமா அப்படின்னு சொல்லி இடிக்க சொன்னாங்க. இது அலிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டாங்க. பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுல் ஹஜ்ஜாஜ் கட்டளையிட்டார்கள் என்று இதுவும் சஹீஹ் முஸ்லிம்ல, இதுவும் ஜனாஸா புகாரி முஸ்லிம்னா குர்ஆனுக்கு அடுத்தபடியா நம்ம வச்சு மதிக்கக்கூடிய ஹதீஸ் நூல். கதையில கற்பனையே இல்ல, ஆதாரப்பூர்வமான செய்தி. இதை எந்த மூலையும் மறுக்க முடியாது. எல்லாம் தெரியும், உலமாக்களுக்கெல்லாம் தெரியும். இதெல்லாம் இல்ல மார்க்கத்தில் இல்லைன்னு தெரியும். தெரியாமையா? எல்லாருக்கும் தெரியும். அவர்களே மதரசாவில் ஓதி கொடுக்கிறார்கள். மக்கள்கிட்ட சொன்னா எதிர்ப்பு வரும்னு சொல்லவே கூடாது. அவங்களுக்குள்ள ஓதிக்கிறாங்க. மதரசாவில் இப்படிலாம் ஹதீஸ் இருக்குது. இதை நாங்கள் மதரசாவில் தான் ஓதணும். இந்த ஹதீஸ மதரசாவில் ஓதணும். மக்கள்கிட்ட சொன்னா எதிர்ப்பு வருமா? எதிர்ப்பு வரத்தான் செய்யும். மக்களை திருத்துறதுக்கு சில தியாகங்கள் பண்ணித்தான் ஆகணும். விளங்காம எதிர்க்கதான் செய்வாங்க. அதனால இது வந்து புதிய கண்டுபிடிப்பு கிடையாது. விளக்க வேண்டிய விதத்தில் விளக்கினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதையை உள்ளத்துல பதிய வச்சு அவங்களுடைய உத்தரவு சொன்ன எதிர்ப்பு வருமா? நானா சொன்னா எதிர்ப்பு வரும். அல்லாஹ் சொல்றாங்க ஆதாரத்தை காட்டும் போது என்ன எதிர்ப்பு வர போகுது? வந்தா என்னங்கிறேன் அது விளங்க மாட்டேங்கிறாங்க. அப்ப ஆதாரப்பூர்வமாக மதரசாக்கள்ல எல்லாம் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய புகாரியில இருந்தும் முஸ்லீம்ல இருந்துன்னா இந்த செய்திகளை நம்ம சொல்றோமே தவிர நம்மளா உருவாக்கி இட்டு கட்டிக்கிட்டு சொல்லல. அப்ப என்ன விளங்குது? கபர் வந்து வழிபாட்டு தலை எழுப்பக்கூடாது, தரமட்டத்துக்கு மேல ஒசத்தக்கூடாது, ஒசத்துனா தகர்க்கணும். இவ்வளவுக்கு தெளிவாக மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஒரு மண்பாங்கான பிரதேசமா இருக்குது. அதுல வந்து கபரை அடக்கிவிட்டோம். அடக்கிறோன்னு கொஞ்சம் மேல மண்ணை எடுத்த மண்ணே போட்ட மண்ண கொஞ்சம் குய்யல தான் வரும். புதுசா வெளியே இருந்து ஒண்ணு சேர்க்க வேண்டியது இல்ல. எடுத்து ஒரு ஆள் அடகு பண்ணிட்டோம்னா அவரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம்ல, அவர் கொஞ்சம் சேர்த்திருக்கோம்ல, அந்த அளவுக்கு கொஞ்சம் மேல என்ன செய்யும்? அது வரத்தான் செய்யும். அது வந்தாலும் அந்த மாதிரி போட்டோம்னு சொன்னா ஒரு 10 நாள் இறங்கிடும். அவரை எல்லாம் கரையான் அரைக்க ஆரம்பிச்ச உடனே சமமட்டத்துக்கு வந்துடும். அப்படியான ஒரு ஒசரம் இருக்கு பாருங்க, அதுக்கு அனுமதி இருக்கு. இயற்கையா இருக்கிறத குறைச்சு பள்ளமாக்கிட கூடாது. ஏன்னா இருக்கிற எடுத்த மண்ணத்தான் நம்ம கொண்டு போடுறோம். அந்த மாதிரி செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அதுல பூசுறாங்க பாருங்க, பூசிடுவாங்க சில பேர். அந்த மண்ணுக்கு மேல சுண்ணாம்பு கண்ணாம போட்டு ஒரு பூச்சி வேலை பண்ணி அதை ஒரு கட்டடம் மாதிரி ஆக்குறாங்க. கட்டடம் கட்டுறதுல அடக்கஸ்தலத்துல வந்து ஒரு பூச்சி வேலை நடத்துறது. அதை குறிப்பிட்டு கண்டிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி கண்டிக்கிறாங்க? ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இதுவும் முஸ்லிம்ல ஜனாஸாங்கிற கிதாபுல தான் இருக்குது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயு ஜஸ்ஸல் குபூர், கபர்கள் பூசப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இந்த மண்ணாளி போட்டீங்களா அதை நிப்பாட்டிக்கிறேன், அதுக்கு மேல பூசுறது கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுமே பாக்குறது அதெல்லாம் கூட பூசுவதை தடை செய்கிறார்கள். அப்ப கபரு என்று சொன்னால அதுல பூசக்கூடாது, அதுல ஒசத்தக்கூடாது, அதுல கட்டடம் கட்டக்கூடாது, அதுல வழிபாடு நடத்தக்கூடாது, கட்டணம் இழிச்சிடணும். இவ்வளவுக்கு தெளிவாக இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இங்க இருந்து இந்த தர்காக்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள எப்படி நுழைஞ்சிச்சு? எந்த குர்ஆன்ல இதுக்கு அனுமதி இருக்குது? எந்த ஹதீஸ்ல அனுமதி இருக்குது? நம்மளா ஒரு பிற மதத்தவர்களை காப்பி அடித்து இது ஒரு மனுஷனுக்கு ஒரு நோய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் கேட்டாங்க, இதே நோய் இருந்துச்சு, சஹாபாக்கள் லேசா வந்துச்சு. மூசா நபிட்டையும் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? இவ்வளவு அல்ல அற்புதத்தை காட்டி மூசா நபி சமுதாயத்துல கடலை பிளந்து உங்களை காப்பாத்துறான். கடலை 2 பிளந்து மூசா நபியை அவன் கூட்டத்தை காப்பாத்துறான், ஃபிரௌன் அழிக்கிறான். வெளியே வந்து தப்பிச்சவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? மூசாவே இஜஅல்னா ஆலிஹத்தன் கமாலஹும் ஆலிஹா, அவங்களுக்கு மட்டும் ரொம்ப கடவுள் இருக்கு, நமக்கு மட்டும் ஒன்று தானே, நமக்கு கொஞ்சம் ரொம்ப உண்டாக்கி தான்ன்றாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி கேட்டாங்க, இஜஅல்னா ஆலிஹத்தன் கமாலஹும் ஆலிஹா, அவங்களுக்கு மட்டும் ரொம்ப கடவுள் இருக்கிற மாதிரி நமக்கு ரொம்ப கடவுள் வேணும்ல, கொஞ்சம் கூட கூட சேர்த்து சொல்லுப்பா, என்ன ஒன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு மூசா நபிட்ட கேட்டாங்க. இது மனுஷன் ஒரு நோய்ங்கிற எண்ணத்தான் அல்லாஹ்வுடைய அதிசயத்தை பார்த்தாலும் ஒண்ணுல திருப்தி அடைய மாட்டேங்கிறான்.
சூப்பர் பவர் ஒண்ணு இருக்குது, அது போதும் நினைக்க மாட்டாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்கள், என்ன கேட்டாங்க? அப்ப அந்த அறியாமை காலத்துல உள்ளவங்கள்ட்ட ஒரு மரம், ஒரு புனிதமான மரம்னு சொல்லி ஒரு மரத்தை வழிபட்டு இருந்தாங்க மக்காவில் உள்ள அந்த காபிர்கள். அந்த மரத்துல அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறதுக்கான நம்ம பார்த்திருப்பீங்க, மரத்துல ஊஞ்சல் கட்டி தொங்க போடுறது, மரத்துல வாழ அதெல்லாம் பாக்குறோம்ல, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இதை சஹாபாக்கள் பார்த்துக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு மரம் இருக்கு, நமக்கு இல்லையே, நமக்கு உண்டாக்கிட்டாங்களே. சஹாபாக்கள் தான் கேட்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு பேரு, அப்ப நமக்கு ஒரு மரத்தை உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். எந்த வசனத்தை? அம் துரீதூன அன் தஸ்அலு ரசூலக்கும் கமா சுயில மூசா மின் கப்லு. மூசாட்ட அவங்க கேட்டாங்களே, அந்த மாதிரி நீங்க உங்க ரசூல்ட்ட கேட்கறீங்களாப்பா? அவங்க கேட்டாங்க, ஒரு வெள்ளா பார்த்தா ரொம்ப வெள்ளாத்தான்னு கேட்டாங்க. நீங்க என்னடா கேட்டா அவங்களுக்கு மாதிரி மரத்த கடவுளாக்குங்கிற, அதெல்லாம் வேணாண்டு திரும்பி வந்துவிட்டு மர கடவுளாக்குன்னு கேட்கலாம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இந்த கோளாறு இருக்கு உள்ளுக்குள்ள, சைத்தான்கள் நுழைஞ்சு விடுவான் போல இருக்கு. அந்த கோளாறு தான் தர்காவுக்கு காரணம். அல்லாஹ் இருக்கிறான்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா கூட சைத்தான் நம்மளை கெடுக்கிறதுக்கு என்ன செய்யறான்? இன்னொன்னு தான் நல்லா இருக்குமே, அதையா கடவுளாக்கிறோமே, இதை வச்சுக்கிடுவோமே, இதை வச்சுக்கிடுவோமே, இப்படிங்கிற ஒரு மனநிலை தான் தர்காவுக்கு அடிப்படையத்துல குர்ஆனுக்கு அனுமதிக்கல, ஹதீஸ்கள் அனுமதிக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்துல அனுமதிக்கல. இன்னும் சொல்றாங்க பாருங்க, அதாவது அதுவும் கடைசி நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு கடைசி நேரத்துல அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க. அந்த துஆவை எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க, எல்லா மக்களுக்கும் கேட்கிற மாதிரி செய்யறாங்க. எதுக்கு? விளங்கிட்டு பாரம்பரியம். எப்படி கேட்கறாங்க? பொதுவா துஆவை ரகசியமா செய்ய சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரகசியமா தான் அவங்கள செஞ்சுக்கிட்டாங்க எல்லா துஆக்களையுமே, சத்தம் போட்டு மைக்கு போட்டு அடிக்கிறது கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்ட்டையும் கேட்கிற மாதிரி இந்த மெசேஜ் நமக்கு பாஸ் பண்றாங்க. அதுவும் கடைசி கட்டத்துல தான். எப்படி கேட்கறாங்க? அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி வஸனா, இறைவா வஸனை யுபது, என்னுடைய கபரை அல்லாஹ் கேட்கிறாங்க, இறைவா என்னுடைய கபரை ஒரு வழிபாட்டு தலமாக நீ ஆக்கி விடாதே அல்லாஹ் கேட்கிறாங்க. நான் மூத்தா போறேன் அல்லாஹ், என்னுடைய அடக்கஸ்தலத்தை ஒரு வழிபாட்டு தலமாக ஆக்கிறாரு, காப்பாத்திரா. நாங்க இன்னைக்கு அல்லாஹ் காப்பாத்தி வச்சுக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் சந்தன கூடி இல்லையே, இன்னைக்கு வரைக்கும் உண்டியல் இல்லையே, இன்னைக்கு வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் கட்டிவிட்டாங்க, ரசூலுல்லாஹ் கட்ட முடியலையே, கொடியேற்றம் இல்லையே, கொடி இறக்குறது இல்லையே, கத்தத்ராவு இல்லையே, ஒண்ணுமே இல்ல. ஏன் இல்ல? அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு காப்பாத்துறான். என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி வஸனை யுபத், இறைவா என்னுடைய கபரை ஒரு வழிபாட்டு தலமா ஆக்கிறாத. ஏன் என்று கேட்டால், இஸ்தத்த கலவுல்லாஹி அலா கௌமின் இத்தஹது குபூர் அன்பியாஹும் மசாஜித், நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் அடக்கஸ்தலங்களாக வணக்கஸ்தலங்களாக ஆக்கிவிட்டார்களே, அவர்கள் மீதுதான் அல்லாஹ்வுடைய கோபம் கடுமையாக இருக்கிறது. உள்ளூரிலே அல்லாஹ் ரொம்ப கடுமையாக கோபப்படுறது யார் மேல என்று சொன்னா, நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களா ஆக்கிவிட்டாங்க, அவங்க மேலதான் அல்லாஹ் கடும் கோபப்படுறான். அதனால யா அல்லாஹ் என்னுடைய கபரை அந்த மாதிரி ஆக்கி என் உம்மத்தை அவ்வளவு கடும் கோபத்துக்குரிய உம்மத்தை ஆக்கிறாய் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதை முஅத்தாங்கிற ஹதீஸ் நூல்ல, மாலிக் இமாமுடைய முஅத்தா என்ற ஹதீஸ் நூல்ல பிரயாணத்தில் தொழுகையை சுருக்கி தொழுதல் என்ற பாடத்துல என்ன பாடத்துல கொண்டு வர்றாருன்னு கேட்டா, நான் ஹதீஸ் நம்பரை சொன்னேன். நம்பர்கள் ஒரு எடிஷனுக்கு அடுத்த எடிஷன் வித்தியாசம் வருது, அதுக்காக பாடத்தை சொல்லிவிடுறேன். குர்ஆனுக்கு நம்பர், ஹதீஸ்க்கு பாடம் தான் சொல்லுவேன். அதனால தொழுகையை பிரயாணத்துல 2 ரகா 4 ரகாத் 2 ரகாத் சொல்லலாம் இல்லையா, அப்படி ஒரு பாடம் இருக்கு முஅத்தாங்கிற ஹதீஸ் கிதாபுல. அந்த பாடத்துல இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அப்ப நமக்கு என்ன விளங்குது? அல்லாஹ்வுடைய கோபம் அதிகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என் கபரையே வழிபாட்டு தலம் ஆக்கிறாத அல்லாஹ் கேட்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, நம்மளுக்கு சொல்றாங்க அபூதாவுதுல மனாசிக்குன்னா ஹஜ் கடமைகள் என்ற அத்தியாயம் இருக்கு அபூதாவுதுங்கிற ஹதீஸ் கிதாபுல. அதுல மனாசிக் என்ற ஹஜ் கிரியைகள் என்ற அத்தியாயத்தில் வருது, லா தஜஅலு புயூத்தக்கும் குபூரா வலா தஜஅலு கப்ரி ஈதா, உங்களுடைய வீடுகளை கபராக்கி விடாதீர்கள், என்னுடைய கபரை திருவிழா நடக்கிற இடமா ஆக்கி விடாதீர்கள் என்று கட்டளை போடுறாங்க. என்னுடைய கபரை நீங்க விழா ஈதுனா பெருநாள் ஈதுங்கிறோம்ல, அப்படி சொல்றாங்க. லா தஜஅலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை திருநாளாக ஆக்கி விடாதீர்கள், என்னுடைய கபருடைய அந்த உருசுங்கிறோம்ல, இன்னைக்கு அவருடைய கந்தூரி நாள், அதான் என்னுடைய கபரை கந்தூரி கொண்டாடுற இடமா ஆக்கிறாதீங்க. என்ன விளங்குது?
அப்ப இஸ்லாம் உண்மையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாத்துல, மற்றவர்களால் சொந்த லாபத்துக்காக திணிக்கப்பட்ட இஸ்லாத்துல இல்ல, அல்லாஹ் தந்த இஸ்லாத்துல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இஸ்லாத்தை சொல்வதற்காக அடி உத வெட்டு குத்துறா வாங்கினாரோ அந்த இஸ்லாத்துல கபருக்கு அனுமதி இல்ல, கபர் கட்ட அனுமதி இல்ல, பூச அனுமதி இல்ல. இவ்வளவுக்கு தெளிவாக இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது முதல்ல விளைவிக்கணும். கபருங்கிறதுன்னு சொன்னா இது அல்ல கபரு. கபரு இதே கூடாதுங்கும் போது இதுக்கு இந்த இதே ஜியாரத்து பண்ண சொல்லியிருப்பாங்க. இது கூடாதுன்னு ஆயிடுச்சு. முதல்ல இந்த மாதிரி தர்காவோ இல்ல கட்டணம் கட்டுவதோ மார்க்கத்தில் கூடாதுன்னு ஆயிரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க சொல்லுவாங்களா? எது கூடாதோ அதை போய் எல்லாரும் பாருங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. வேற என்ன? இப்ப கபருன்னா என்ன? கபர் ஜியாரத்துன்னு வந்திருக்கா இல்லையா? வந்திருக்குது. கபர் ஜியாரத்துனா என்ன? அது விளைவிக்கணும். கபர் ஜியாரத்துன்னா ஊர்ல கபர்ஸ்தான் இருக்கும், எல்லா ஊர்லயுமே இருக்கும். கபர்ஸ்தான் இல்லாத ஊர் இருக்காது, மூத்தாவாத ஊர் இருந்தா தான் கபர்ஸ்தான் இல்லாம இருக்கும். அதனால கபர்ஸ்தான் இல்லாத ஊரே இருக்காது. அப்ப எல்லா ஊர்களையும் கபர்ஸ்தான் இருக்கும். அதுல யார் யாரெல்லாம் அடக்கம் பெற்றிருப்பாங்க, அந்த கபர்ஸ்தானுக்கு போறதுக்கு பேர் தான் கபர் ஜியாரத். கபருன்னா என்ன வாங்குவீங்க? எங்கேயுமே ஜியாரத்துல் கபருன்னு வரவே இல்லை, குபூருக்கு தான் வரும். கபர்னா ஒரு கபரு, குபூர்னா பல கபர்கள். ஹதீஸ்ல ஜியாரத்துல் கபருன்னே வராது. எப்படி வரும்? ஜியாரத்துல் குபூர், கபர்களை ஜியாரத் செய்வது. ஹதீஸ்ல எப்படி வரும்னா கபரை ஜியாரத் செய்வது வராது. கபர்களை, கபர்கள்னா நிறைய கபர்கள் இருக்கும்ல, நிறைய பேர் அடங்கியிருப்பாங்கல்ல, ஒரு கபர்ஸ்தான் அவ்வளவு பேர் இருப்பாங்கல்ல, கபர்ஸ்தானுக்கு ஜியாரத்து பண்றதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்க. நமக்கு சொன்னார்களே தவிர எங்க போக சொல்லல, பெரியவங்களை தேடிக்கிட்டு போக சொல்லல. பொதுவா உங்க அப்பன், உங்க பாட்டன், உங்க முப்பாட்டன், உங்க பாட்டி, உங்க ஊர் ஜமா தலைவர் அடங்கியிருப்பாரு, அதுதான் அந்த கபருக்கு தான் போகணும். அது ஏன் போகணும்? எதுக்கு அங்க போகணும்? அதுக்கு கோரிக்கை வைக்கிறதுக்கா? இல்ல, எதுக்கு போகணும்? அழகா சொல்றாங்க. அது ஒண்ணு போதுங்க. ஜியாரத்து சம்பந்தமா வரக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், எதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அனுமதிச்சாங்க? அழகா சொல்றாங்க பாருங்க. எப்படி சொல்றாங்க? ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாயாருடைய அபுவாங்கிற இடத்துல அவங்க அம்மா அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அம்மாவுடைய கபரு கிட்ட போய் நிக்கிறாங்க. நிக்கும் போது அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய தாயார் அடங்கி இருக்கிறாங்க இந்த இடத்துல, அவங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி மூத்தா போயிட்டாங்க, அவங்க இணை வைத்தவர்களா மூத்தா போயிட்டதுனால அவர்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்கலாமா, எனக்கு பர்மிஷன் கொடுன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் இல்லட்டான். அவங்க ஏகத்துவ கொள்கை ஏத்துக்கிட்டு மூத்தா போனாதான் பாவ மன்னிப்பு கேட்கணுமே தவிர அவங்க கண்டதை வணங்கிட்டு மூத்தா போயிட்டாங்க. உன் தாயா இருந்தாலும் மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு எல்லாம் சொல்லிவிட்டான். சொன்ன உடனே இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். சொன்ன உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதெல்லாம் என்னுடைய தாயாருடைய கபரை ஜியாரத் பண்ணிடுறேன், இருக்குது பார்த்துட்டு வந்துடுறேன், சும்மா பார்த்துட்டு வந்துடுறேன்னு கேட்கறாங்க. அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஜியாரத் பண்றாங்க, கபர் கிட்ட போய் நிக்கிறாங்க. இந்த அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னு கேட்டா, அவங்க நரகவாசி ஆயிட்டாங்களே, பாவ மன்னிப்பு கேட்கிற உரிமையும் கூட அல்லாஹ் வேணான்ட்டானே, கேட்கக்கூடாதுட்டானே, கன்ஃபார்மா நரகம் ஆயிடுச்சு. என்ற உடனே மனிதர் என்ற முறையில் உங்களுக்கு தாங்க முடியல. தாய்க்கு ஒண்ணுனா தாங்க முடியுமா? தாங்க முடியல. ஆனா அல்லாஹ்வோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியல. அழுவதான் முடிஞ்சு. அழுகுறாங்க, அழுகுறாங்க. அழுது அப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இஸ்தாதன்து ரப்பி ஃபீ அன் அஸ்தக்பிர லஹா, என் தாயாருக்காக பாவ மன்னிப்பு கோர நான் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கோரினேன். ஃபலம் யுதன் லீ, எனக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. வஸ்தாதன்துஹு ஃபீ அன் அஸூர கப்ரஹா, அவருடைய கபரை சந்திப்பதற்காக வேண்டி நான் அனுமதி கேட்டேன். அதினலி, அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்துட்டான். அதனால ஃபஸூருல் குபூர், நீங்கள் கபர்களை போய் சந்தியுங்கள். கபர் உசூருல் கபர் இல்ல, உசூருல் குபூர், கபர்களை போய் பாருங்கள். ஏன் பாருங்கள்? அதான் பாயிண்ட். ஏன் பாருங்கள்? இன்னஹா துதக்கிருல் மௌத், ஒரு செய்ய சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தையும் சொல்றாங்க. ஏன் உங்களை கபருக்கு போக சொல்றேன்னு கேட்டா, அது மௌத்தை ஞாபகப்படுத்தும். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கீங்களா? ஒரு கபர்ஸ்தானுக்கு போறிய, ஊரையே ஆட்டம் போட அடக்கி ஆண்டவன் மூத்தா போயிருப்பான். அங்க நின்று நம்ம நினைச்சு பார்ப்போம், என்ன ஆட்டம் போட்டாயும் இவன் எல்லாம் போயிட்டாங்க, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தான், இந்த மாதிரி ஒண்ணுமில்லாம திரும்பி போட்டு போயிட்டானே, காலில் ஆச்சரியம் படுத்தான் அங்க இருக்கிறவன், அந்த இவன் அடங்கியிருக்கானே, நல்லத்தானே இருந்தான், ஏச்சுட்டாங்களே, அவனை பாருங்க இப்படி இல்லையா? ஒவ்வொரு கபூர்ல உள்ளவங்களுக்கு தெரியும்ல. ஒரு ஊர்ல இருந்தோம்னா எந்த நேரத்தில் யார் யாருன்னா அதெல்லாம் தெரியும். ஒரு 10 15 கபராக இருந்தான்னு தெரியும். அதை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யும்? மனசுல ஒரு படிப்பு வரும், நம்ம அத்தங்க போயிட்டாரு,
அன்பை வளர்த்தார், அவர் நிக்கலையே. பெரிய செல்வா கூட இருந்தார், அவரும் போயிட்டாரு, ஒண்ணு செய்ய முடியலையே. வார்டு கவுன்சிலர் இருந்த அவன் தான் போயிட்டாரு, அவர் என்ன செய்ய முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது மௌத்துடைய ஞாபகம் நமக்கு வரும். ஜியாரத்து போக சொன்னது அங்கிருந்து அள்ளிக்கிட்டு வர்றதுக்கு இல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டு பழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு இல்ல, வேற எதுக்கு? கபர்களுக்கு நீங்கள் போங்க. கபர் நான் கேட்கிறேன், இங்க இருந்து நம்ம கபரே மெட்ராஸ்ல இல்லாத மாதிரி நினைச்சுக்கிட்டு இங்கே நாகூருக்கு போறீங்க, மெட்ராஸ்ல கபரே இல்லையா? இந்த சுண்ணத்தை நிறைவேற்றிருக்கு இங்க இருந்து ஏர்வாடிக்கு போகணுமா? இங்க போய் பார்க்கலாம்லங்க. உங்க தகப்பனார் அடங்கியிருக்க அதை போய் பார்க்க வக்கீல்ல, உங்க தாயார் அடங்கி இருக்கிறாங்க அதை போய் பார்த்து அதுக்கு ஒரு துவாவும் செய்ய சொல்றாங்க, பின்னாடி என்ன செய்ய முடியும் வருது, அதை கேட்கறதுக்கு வக்கீல்ல. இவர் எங்கெங்கயோ போயிட்டு கபர் ஜியாரத்து பண்றான். எதை இடிச்சு தரைமட்டமாக்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அங்க போய் இவர் ஜியாரத்துங்கிற சுண்ணத்தை செய்ய போறாராம். உன் அப்பனுக்கு செஞ்சியா, உன் பாட்டனுக்கு செஞ்சியா, உன் பாட்டி மொத்தப்ப அடங்கியிருக்கிறாங்க அங்க போனியா, அந்த கபரை பார்த்தியா, அவர்களுக்காக ரெண்டு ஒரு துவா பண்ணியா? அதாவது மார்க்கெட் கபர் ஜியாரத்துக்கு காரணம் சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்னஹா துذكرுல் மௌத், அது மௌத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இதுவும் சஹீஹ் முஸ்லிம்ல அதே அனாயிஸ் பாடத்துல தான், சஹீஹ் முஸ்லிம்ங்கிற ஆதாரப்பூர்வமான உள்ள இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி இந்த மௌத்தை ஞாபகப்படுத்தும் சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு காரணத்தை ஒவ்வொரு ஹதீஸ்ல சொல்றாங்க. எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுல என்ன நோக்கத்துக்கு இந்த கபர் ஜியாரத் அனுமதிக்கப்பட்டுச்சுன்னு தெளிவா தெரிஞ்சு போயிடும். இப்னு ஹிப்பான்ல சொல்லும் பொழுது இதே கபர் ஜியாரத் சம்பந்தமா உள்ளதுதான். இப்னு ஹிப்பான்ல என்ன சொல்லப்படுதுன்னா, فإنها تزهد تزهد في الدنيا وترغب في الآخرة. நீங்க கபரை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றை வெறியை குறைத்து மறுமையின் மீது உள்ள பற்றை அதிகரிக்கும். அதுதான் உங்களை போக சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்னும் மூர்த்தி ஞாபகப்படுத்துறாங்க, இன்னொரு என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தில் உள்ள நிறைய அள்ளி கட்டு நினைக்கிறோமே அந்த இடத்துல போன உடனே அப்படியே நம்ம டக்குன்னு சேஞ்ச் ஆகும். நீங்க அனுபவிச்சு பார்த்தா தெரியும். இந்த கபர்ஸ்தான் நின்ற உடனே நம்முடைய எல்லா இதுவும் அடங்கி ஒடுங்கி போயிருவோம். நம்மளுக்கு இதான் தெரியும், நம்ம என்னமோ 1000 வருஷம் வாழ போற மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறோமே, இவ்வளவுதான லிமிட், இவ்வளவுதான கேள்வி, நம்ம திருத்திக்கிறோம், நம்முடைய லைஃப் மாத்திக்கிறோம். அப்ப இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றை குறைத்து மறுமையின் மீது உள்ள பற்றை அதிகரிப்பதற்காக வேண்டித்தான் கபர்ஸ்தானுக்கு போங்க நாங்க ரசூலுல்லாஹ் சொல்றோம். போக சொன்னது கபர்ஸ்தானுக்கு, பல கபர்கள் இருக்கிற இடத்துக்கு அதை விளைவிக்கணும். இது இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய காரணம். அதுக்கப்புறம் ஹாக்கிம்ல இதுக்கே ரசூலுல்லாஹ் காரணம் சொல்றாங்க, ஃபஇன்னஹு யுரிக்குல் கல்ப வ ததுமவுல் ஐன வ துذكرுல் ஆகிரத. இது என்ன செய்யும்னு கேட்டா, இந்த கபரை போய் நீங்க கபர்ஸ்தானுக்கு போனீங்கன்னா உங்களுடைய கல்புல இரக்க உணர்வு உண்டாக்குமே. கபர்ஸ்தானு கிட்ட போயிட்டு வந்தவனீங்க யாராவது தர்மம் கேட்டா கொடுத்துருவோம், கஞ்சனா கூட இருப்பான், கபரை பார்த்துட்டு வரும்போது கையெழுந்துட்டுமே அவனா படிப்படையில வர்றான, அதை பார்த்து விட்டு இன்னும் நம்மளுக்கு இந்த கைதான் நினைச்சிட்டு வர்றானா, அப்படி அவன் அறியாமல ஒரு இதயத்துல ஒரு இலகல் தன்மை கிடைக்கும், கண்கள்ல கண்ணீரை வரவழைக்கும், ஆகிரத்தை நினைவுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்க குணத்தை உண்டாக்கும்ங்கறாங்க, உலகப்பற்ற குறைக்கும்ங்கறாங்க, கண்கள்ல கண்ணீர் வரவழைக்கும்னு சொல்றாங்க, மூத்துடைய ஞாபகத்தை உண்டாக்கும்ங்கறாங்க, ஆகிரத்து நினைவை உண்டாக்கும்ங்கறாங்க. இன்னொரு ரிவாயத்துல பைஹக்கில வரக்கூடிய ரிவாயத்துல ஃபைன்ன ஃபீஹா இப்ரத்தன், அது ஒரு படிப்பினை இருக்குது. நீ கபரை ஜியாரத் பண்ணீங்கன்னா அதுல படிப்பினை இருக்கு. கெட்டவன்லாம் இருப்பான், அவனுக்கு ஏற்பட்ட கதியெல்லாம் நீங்க பார்ப்பீங்க, அது ஒரு படிப்பினை. ஆட்டம் போட்டடா என்னாச்சு, என்ன கிடக்குற அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. ஏன்னா அது அப்படி ஒரு விரக்தியான நிலைமை. வாழ்வில காணாத சமரசம் உலாவும் இடம்ங்கிறாது. கபர்ஸ்தான் இருக்கு, சமரசம் உலாவும் இடமா. ஆண்டி எங்க, அரசன் எங்க, எல்லாம் இருக்கிறான். ஆண்டி இங்கதான் இருக்கிறான், அரசன் இங்கதான் இருக்கிறான்னு படிக்கிறாங்க. அல்ல, அப்படியான ஒரு விரக்தியான ஒரு ஆண்டி பேரன் இருப்பான், இங்க அரசன் இருப்பான், இங்க பிச்சைக்காரன் இருப்பான். அதுக்கு பக்கத்துல பணக்கார, உங்களுக்குள்ள ஆம்பளை, உங்களுக்கு பொம்பளை, உங்களுக்குள்ள இளைஞர், உங்களுக்குள்ள கிழவன், எல்லாம் ஒண்ணு போய் சேர வேண்டியதுதான். ஆடி அடங்குற இடம் அதுதான். இப்ப ஒரு பாடம் வருதா இல்லையா? இது அடிக்கடி போய்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம தப்பு செய்யறதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. நம்ம மூத்து இருக்கிறத கன்ஃபார்மா நம்ம நம்பினாலும் இந்த உலகத்தினுடைய ஆசை அதுக்கு ஒரு திரையை போட்டு விட்டுருது. எப்பவும் மூத்தியா வரமாட்டேங்குது. இப்ப மூத்தா என்ன செய்ய நினைச்சா நம்ம செய்ய வேணாம், திருட போறான், திருட்டிக்கிட்டு இருக்கும்போது மூத்தா போனா என்ன ஆகுறது நினைச்சு பார்த்தா திருடுவானா? கொள்ளையடிக்க போறேன் அந்த நேரத்தில் மூத்த என்ன செய்ய, தண்ணி அடிக்க சாராய கடையில மண்டை போட என்ன ஆகுறது அப்படி நினைச்சு பார்த்த தப்பு செய்வானா? அப்ப இந்த மரணத்தினுடைய நினைவுகளை நம்மளை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தூண்டுதலாக அமையக்கூடியது கபர் ஜியாரத்து.
இப்ப வழங்கி போச்சா உங்களுக்கு? இதுக்கும் தர்காவுக்கு என்ன சம்பந்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு நீங்கள் போங்கள், அங்கிருந்து அருள்களை அள்ளி வருவீர்கள் சொன்னாங்களா? கபருக்கு நீங்கள் போங்கள், அங்க போய் உங்களுடைய துஆக்களை எல்லாம் வாங்கி வாருங்கள் சொன்னார்களா? கபருக்கு நீங்கள் போங்கள், அங்க உள்ள பரக்கத்துகளை அள்ளி வாருங்கள் சொன்னார்களா? இல்லையே. கபருக்கு முதல்ல அந்த கபரு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. இப்ப இவங்க கட்டி வச்சுக்கிட்டு ஜியாரத்தை ஏமாத்துறாங்களே, அந்த கபருக்கு போனா யாருக்கு மோத்தியாக வரும் சொல்லுங்க பார்ப்போம். அந்த சாம்பிராணி வாடை டன் கணக்கில் போட்டு வச்சிருப்பாங்க. அங்கிட்டு பார்க்க சைக்கிள் பிராண்ட் பத்தி ஒழிச்சு வச்சிருப்பாங்க. கும்மூண்டு அடிக்கும். இந்த பக்கத்தில் பொம்பளைய மல்லிகை பூலாம் வச்சு நிப்பாடுவோம். அது ஒரு பக்கம் ஒரு மாதிரியா இருக்கும். கலர் கலரா நிற்பாங்க. இவங்க அதுக்கு தான் போறாங்க. அங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழலாம்னு யாவும் வருமா? அந்த பில்டிங் கட்டடம், கீழே மார்பிள் கல்லு, இதையெல்லாம் தர்கா வச்சுருவேன். இதையெல்லாம் பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் உலகத்துல. அந்த யாவும் வருமா அல்லது மூத்தி யாவும் வருமா? உலகத்தினுடைய பற்று குறையுமா? பற்று அதிகமாகுமா? அங்க போய்கிட்டு கண்ணீர் வருமா அல்லது ஒரு சந்தோஷம் வருமா? எதுக்கு போறீங்க? முக்காவாசி பேரு ஜாரத்துக்கு போறீங்க தெரியாத யாருக்கு? ஜாரத்துக்கு தான் போறாங்க. எதுக்கு பாட்டு வச்சிருக்கீங்க? எதுக்கு உறவு நான் சேர்க்கிறேன்? அன்னைக்கு ஜாரத்துக்கு தான் போறதில்லை. அது ஒரு போர்வை, மக்களை ஏமாற்றிக் கொள்வதற்காக வேண்டி வைக்கிற போர்வை. அன்னைக்கு மக்களை ஈர்த்து பாட்டு கச்சேரி, அன்னைக்கு ஒரு டான்ஸ், காபரே டான்ஸ் எல்லாம் வைக்கிறான் தர்காவுடைய கந்தூரிகள்ல. காபரே டான்ஸுங்க அதெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறான். ஜெயபாரதியுடைய நடனம் நடைபெறவிருக்கிறது. அதை பார்த்துவிட்டு மகானுடைய நல்லாசி பற்றி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு நாட்டாண்டு பஞ்சாயத்தார்கள் போஸ்டருங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டான். தஞ்சாவூர் ஜில்லாக்கள் தர்காவுடைய விழாக்களை பார்த்தீங்கன்னா இப்படிதான் பிந்து போஸ்டர் நடணும். இந்த கல்லாறுங்கிற ஊர் நாகப்பட்டினத்து பக்கத்தில் பிந்து போஸ்டர் விட்டு ஆட விட்டாங்க. இஸ்லாமிய இன்னிசை கட்சி நடக்கிற ஆளா பிந்து போஸ்டர் ஆடுற ஆளா கடைசியில கல்லாட்டா வெட்டு குத்தம் நடந்து இப்ப பிந்து போஸ்டர் கூப்பிடுறாங்க. எதுக்கு கேட்டா இவன் சும்மா ஏமாத்துறாங்க. அது பக்தியா வருது, ஆகரத்தியா வருதா? உலகத்தில் உள்ள எல்லா சைத்தானியத்தும் ஒண்ணு சேர இடமா இருக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண் பெண் உரசக்கூடியது, இடிச்சுக்கிட்டு போறது, மாதிரி திருட்டு இருக்கும், தண்ணி இன்னும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இருக்குன்னா அது ஹஜ்ஜில போய் பாரு. நாகூரோட லட்சம் மடங்கு கூட போடுறான். நாகூர்ல என்ன கூட்டது? 1000 நாகூரத்துக்கு வைக்க முடியாது கூடுறானு. ஒரு கஞ்சா உண்டா, ஒரு அபின் உண்டா, ஒரு பிரார்த்தனை உண்டா? அது பக்தி. அங்க போய் பாரு, மத்திய நபையில போய் பாரு. அங்க வந்தா இதெல்லாம் தாண்டின கூட்டம் ஆடி நொறுங்கி விடுவோம். அங்க போய் கையில ஆட்டி பிடிக்க விடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரக்கஸ்வரத்தை கபர் பள்ளிவாசல் வரைக்கும் இப்படி தொழுகிறோமே தவிர இப்படி கையில் இருந்தான்னு வைங்க அட்டி போலீஸ் நிற்பான், சுருத்தி பின்னி எடுத்துருவான். சிறுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். அல்ல காப்பாற்றிருக்காங்க. அப்ப எதுக்கு சொல்ல வர்றோம்? கபர் ஜியாரத்து என்ற மார்க்கத்தில் உண்டு, இல்லைன்னு சொல்லல. அது கபர்ஸ்தானுக்கு போவது. எதுக்கு போகணும்? அது கூட ஒரு நோக்கத்துக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்கன்னா காரணம் இருந்தா தான் போகணும். ஆகரத்து யாவும் வருமா, மூத்தியாவும் வருமா, உலகத்தினுடைய பற்று குறையுமா? அதுக்கு தான் போகணுமே தவிர எதுக்கு போறது இல்ல. இவங்க இதுக்கு வணங்குறதுல போயிட்டு இருக்காங்க. வணங்குறதுக்கு வேற மாதிரியான நோக்கங்களுக்கு தான் அன்னைக்கு தர்காக்கள்ல கூட்டம் அளவு வந்தது. நீ பக்தியை மட்டும் சொல்லி கூட்டு வர கச்சேரி இல்லாம, டான்ஸ் இல்லாம, கஞ்சா அபிலாம் கிடைக்காம, பிரார்த்தனை இல்லாம ஒரு தர்கா விழா வச்சு பாரு, எத்தனை பேர் போவோம். சும்மா ஷோக்காட்டலாம். மக்களுக்கு விருப்பமே இல்லை. முஸ்லீம் தெளிவா இருக்கிறாங்க. போறவன் தப்பு செய்ய போறான், கொஞ்சம் பேர் தான் கும்பிட போறான். இதுதான் யதார்த்தமானது. உலகத்தினுடைய இன்பத்தை ஆகிரத்தை விட்டு துன்யாவுடைய யாபத்துக்கு தான் போறான். இதுதான் இதுல வரைக்கும் போச்சா? இது ஆகிரத்து யாபத்தை உண்டாக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா பேப்பர்ல போட்டு நாரடிக்கிறான். அந்த கோவலத்தில் நடக்கிறது போட்டானா வாரப்பத்தி அம்புட்லையும் போட்டு தர்காங்கிற பேர்ல என்ன நடந்துட்டு இருக்காங்க? எல்லா சமாச்சாரமும் இஸ்லாத்துக்கு கேவலத்தை ஏற்படுத்துற மாதிரி, காரி துப்புற மாதிரி, முஸ்லீம்கள் இப்படிதான் காட்டுற மாதிரியான சமாச்சாரம் எல்லாம் இந்த பக்கத்தில் உள்ள கோவலத்தில் நடக்குது. என்னன்னு சொல்ல முடியுமா? அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும். தர்காவுடைய ஜியாரத்துங்கிறது வந்து இது மார்க்கத்தில் கிடையாது. கபருஸ்தானுடைய ஜியாரத் என்பது மார்க்கத்தில் உண்டு. எந்த அளவுக்கு தவிர்க்கணும்னு கேட்டா இன்னும் இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம தவிர்க்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி, இது ரொம்ப அருமையான ஒரு ஹதீஸுங்க. ஒருத்தர் வந்து புவானான்னு ஒரு இடம் இருக்குது அரபு நாட்டுல, மதீனாவுக்கு பக்கத்துல புவானா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது ஒரு திறந்த ஒரு திடல், சந்தைங்கிறோம்ல, சந்தை மாதிரி ஒரு இடம். இவர் என்ன பண்றாருன்னா இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் நேர்ச்சை பண்ணிவிடுறாரு. என்ன நேர்ச்சை பண்ணிடுறாருன்னு கேட்டா ஒரு பேர் வரல, அந்த சகாபி பேரு, ஒரு மனிதன் தான் வருது. நேர்ச்சை பண்றாரு. எப்படின்னா, எனக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா நான் வந்து புவானாங்கிற இடத்துல வச்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவங்க அல்லாஹ் நம்புறாங்க. என்ன சொல்லிருக்கேன், மக்காவுடைய காபிர்கள் வந்து அல்லாஹ்வுன்னு மறுக்கல. அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவேன். அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தந்துட்டான்னு சொன்னா
அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த புவானாங்கிற இடத்துல வச்சு நான் ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவேன் அப்படின்னு அவர் நேர்ச்சி பண்ணிடுறார். பிறகு இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. குழந்தையும் எல்லாம் கொடுத்துறான். இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு, குழந்தையும் கொடுத்துறான். இப்ப என்ன செய்யறாருன்னா ரசூலுல்லாஹ் வந்து சட்டம் கேட்க வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அறியாமை காலத்துல இப்படி ஒரு நேர்ச்சி பண்ணிவிட்டேன். எப்படி நேர்ச்ச? புவானா என்ற ஒரு இடத்துல நான் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதாக நேர்ச்சி பண்ணிட்டேன். அல்லாஹ்வுக்கு தான், வேற யாருக்கும் இல்ல. அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவதாகத்தான் நான் வந்து நேர்ச்சி பண்ணிட்டேன். அதனால நான் அதை நிறைவேற்றலாமா கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த புவானாங்கிற இடத்துல என்ன விசேஷம் அவர் குறிப்பிடார்ல. எத்தனை இடங்கள் இருக்கும்போது வீட்டுல வச்சிருக்கோம் சொல்ல வேண்டியானவரு புவானான்னு இருந்தாலும் கூப்பிடுறாரு. விசேஷம் ஏதாவது விஷயம் இருக்குமோ ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தேகம் வருது. ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி நேர்ச்சி பண்றதா இருந்தா அதுக்கு என்ன அப்படி முக்கியத்துவம்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, ஹல் கான ஃபீஹா வஸனன் மின் அவ்சானில் ஜாஹிலிய்யத்தி யுபது, அறியாமை காலத்தை சேர்ந்த வழிபாட்டு சின்னங்கள் ஏதேனும் அங்க இருக்கிறதா? புவானான்னு தெரிய பண்ணி அல்லாஹ்வுக்கு தான் நேர்ச்சி பண்ற, அல்லாஹ்வுக்கு தான் அறுக்க போற. ஆனா அந்த இடத்துல அறியாமை காலத்தவர்கள் வணங்குவாங்கள, ஒரு சிலையோ ஒரு கபரோ ஒரு கொடிமரமோ என்ன மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர்கள் சொல்றாங்க லா, ஒண்ணுமே இல்ல. அப்புறம் கேட்கிறாங்க, ஹல்கான ஃபீஹா ஈதுன் மின் அயாதிஹிம், அவர்களுடைய திருவிழாக்கள் எதுவும் அந்த இடத்துல நடக்குமோ கேட்கிறாங்க. விசேஷமா குறிப்பிட்டு செஞ்சிருக்கீங்களப்பா புவானாவை, அங்க ஏதாவது விழாக்கள் நடத்துவாங்களோ, இருந்து வெட்டு அது மாதிரி ஏதாவது விழாக்கள் நடத்துறது இடமா இருக்குமோ அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சஹாபாக்கள் சொல்றாங்க இல்ல அப்படிலாம் கிடையாது, வெறும் சாதாரண இடம் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ் ஃபீபி நதிரிக்க உனக்கு நிறைவேற்று, சாதாரண இடம் தான் ஓகே. அதாவது அல்லாஹ்வுக்கு செய்கிற நேர்ச்சையை கூட நீங்க அல்லாஹ்வுக்கு செய்கிற அறுத்து பலியிடுறத கூட எந்த இடத்துல செய்யக்கூடாதான், அந்த சந்தேகத்துக்குரிய இடத்துல செய்யக்கூடாதான். எந்த இடத்துல கபர் இருக்குதோ, எந்த இடத்துல கொடிமரம் இருக்குதோ, எந்த இடத்துல விழாக்கள் ஈது நடந்து கொண்டிருக்கிறதோ, அந்த மாதிரி மற்ற சிறுக்கான பண்டிகைகள் நடக்கிறதோ அந்த மாதிரியான இடத்துல வச்சு நீங்க செய்யாதீங்க என்று விசாரிக்கிறாங்க. வழிபடுறதாவது இருக்குதா, பூஜிக்கிறதா வச்சிருக்காங்களா, விழா நடக்கிறதா இருக்குதா, இவ்வளவு கேட்டு இல்லைன்ற ஒண்ணு அப்படின்னா நீ அறுத்துக்க. என்ன விளங்குது? அப்ப இந்த கபூர்ல போய்கிட்டு நம்ம செய்யற செயலுக்கும் இஸ்லாத்துக்கு அந்த சம்மதம் இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த யூதர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்னு கேட்டா, அவங்க பரவாயில்ல, நம்ம ஆளுக்கு இவ்வளவு பரவாயில்ல, அவன் என்ன பண்ணான்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு நேர்ச்சி பண்ணுவான். அல்லாஹ்வுக்கு ஆடு குதிரை ஆடு மாடு ஒட்டகத்தை நேர்ச்சி பண்ணிக்கிறான். நேர்ச்சி பண்ணிட்டு அறுக்கிறது கபர் கிட்ட போயிருப்பான். அவுளியாவுக்கு இருக்கிறது அவுளியாவுக்கு இருக்கிறான். நம்ம என்ன பண்றான்னு கேட்டா கபர்ல அடங்கிக்கிறார அவருக்கு நேர்ச்சி பண்ணி இருக்கிறான். யூதன் அப்படி கிடையாது. அவன் என்ன பண்றான்னு கேட்டா, நான் அல்லாஹ்வுக்காக நான் இந்த ஆட்டை அறுப்பேன் நேர்ச்சி பண்ணிக்கிறான். எங்க வச்சு அறுப்பான்? அந்த தர்கா கட்டி வச்சிருப்பான நபிமார்களுக்கு அங்க கொண்டு வச்சு அல்லாஹ்வுக்காக அறுக்கிறேன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்களுக்கு பங்கு வச்சு கொடுப்பான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு பேர் அக்ரம்னு பேரு. லா அக்ர ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல அடக்கத்தலத்தில் வைத்து அறுத்தல் கிடையாது. எவ்வளவு தெளிவு பார்த்தீங்களா? அடக்கத்தலத்திலே வைத்து அல்லாஹ்வுக்கு கூட இருக்கக்கூடாது. நீ அல்லாஹ்வுக்கு இருக்கிறதா இருந்தா கூட அது எங்க போய் வச்சிடக்கூடாது, தர்காவில் வச்சிடக்கூடாது, அடக்கத்தலத்தை வைக்க கூடாதுங்கிறாங்க. நம்ம இந்த கபருக்கு இஸ்லாத்தில் கொடுத்த முக்கியத்துவத்தை பார்த்தீங்களா? அல்லாஹ்வுக்கு செய்யற இபாதத்தை கூட அந்த இடத்துல செய்யாதுங்கிறாங்க. கபருக்கிட்ட வச்சு இருக்கிற அந்த அறிவிப்பாளர் வழக்கம் சொல்றாரு, கானு யாக்குரூன இந்த கபரி பக்கரத்தில் சாத்தன், கபருக்கு பக்கத்தில் வச்சு மாட்டையோ ஆட்டை அறுத்துக் கொண்டிருந்தார்கள். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் சொல்லி அந்த அறிவிப்பாளர் விளக்கம் கொடுக்கிறார். அப்ப கபருக்கிட்ட வச்சு அல்லாஹ்வுக்காக செய்யற இபாதத்தை கூட செய்யக்கூடாதுன்னு சொன்னா அப்ப என்ன இந்த கபரு ஜியாரத் என்ன விளங்கி போச்சா? ரொம்ப தெளிவாக விளங்கி விட்டது. அது மாதிரி இன்னும் சொல்றேன், இந்த கபரு ஜியாரத்து கூட நல்லா விளங்கிக்கிறோன்னு பெரிய கட்டாயம் ஒண்ணும் கிடையாது. அவசியமா செஞ்சுனா ஆகணுமா, செய்யாட்டி பாவியா, அல்ல கேள்வி கிளப்புவானா? இல்ல. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமன் ஷா யஸூர கபரன் ஃபல்யஸூர், கபரு ஜியாரத்தை விரும்பினால் செய்து கொள்ளுங்கள், அது அனுமதி. அப்புறம் போய் இந்த மாதிரி ஒரு பாடம் படிக்கலாமே நினைச்சு போனீங்கன்னா அது ஒரு அனுமதி. ஃபமன் ஷாங்கிறாங்க, விரும்பினால் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார்களே. ஆனால் அது ஒரு அவசியமான ஒண்ணு கிடையாது. போறதா இருந்தா ஒரு கபருக்கு போறதுக்கு என்ன இருக்கு, அனுமதி இருக்குது. இது ஒரு விஷயம். இந்த அனுமதி கூட நல்லா விளைவிக்கணும். இந்த அனுமதி இருக்க
கபரஸ்தானுக்கு போற இந்த அனுமதி, இந்த அனுமதி கூட ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தில் இல்லை. நல்ல வேலைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நபியா வந்தாங்களே, வந்த புதுசுல டோட்டலா கபருக்கு நெருங்க கூடாண்டாங்க. என்ன கும்பிட்டுருவாங்க, விளங்காத மக்கள் தானே. யூதர் அருமை இஸ்லாத்துக்கு வருவாங்க, கிறிஸ்தவர் அருமை இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க, பழைய பழக்கப்படி போய் அங்கே போய் காலில் விழுந்து சைதா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த கபர் வழிபாடு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஆரம்ப கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தமாக தடுத்து வச்சிருந்தாங்க. குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், கபர் ஜியாரத்தை நான் உங்களுக்கு தடுத்து வைத்திருந்தேன். அலா ஃபஸூருஹா, இப்போது நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள், போங்கள். ஃபைன்னஹா துஸக்கிருல் ஆகிரா, அது ஆகிரத்தை யாவப்படுத்தும் சொல்றாங்க. அப்ப இது தடுக்கப்பட்ட பிறகு அனுமதிக்கப்படுது. எப்ப அனுமதிக்கப்படுது? தௌஹீதுனா என்ன, அல்லாஹ்னா யாரு, மனுஷன்டா யாருன்னு சஹாபாக்கள் தெரிஞ்ச பிறகு இனிமே இவங்க இந்த ஷிர்க்குக்கு போக மாட்டாங்க, ஆகிரத்து படிப்பினைக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பக்குவம் வந்த பிறகு தடை செய்யப்பட்டதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணத்தோடு அனுமதிக்கிறாங்க. ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருச்சு, பயங்கரமான டேஞ்சரான விஷயம் சொல்லி அதுல ஒரு நல்லது மட்டும் சொல்லி கொடுத்து இந்த நோக்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜியாரத்து கூட, இந்த கபர் பொதுவான கபருக்கு போறது கூட ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு அதுவும் அனுமதி இல்லை. ஒரு பெண்மணி கபர்கிட்ட உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு, கபர்கிட்ட உட்கார்ந்து புகாரில வருது, ஜனாசாங்கிற பாடத்துல வருது, பார்த்துக்கலாம். கபர்கிட்ட உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தவனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இத்தகில்லாஹ், நீ அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கறாங்க. அது ஒரு மார்க்கத்தை தப்பா? ஒப்பாரி தான் தப்பு. இஸ்லாத்துல எது தப்பு? ஒப்பாரி வைக்கிறோம் தப்பு, அழுகுறது தப்பு இல்ல. அழுது கொண்டிருந்த ஒரு பெண்மணியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கேட்கிறாங்க. அதே மாதிரி இது புகார்ல வருது. அதே மாதிரி உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, முஹீனா அனித்திபாயில் ஜனாயிஸி, ஜனாசாக்களை பின்தொடர்ந்து செல்வதை விட்டு நாங்கள் தடுக்கப்பட்டிருந்தோம். பெண்களாகிய நாங்கள் ஜனாசாவுக்கு பின்னாடி போறதை கூட தடை செய்யப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடியது புகாரியில ஜனாயிஸ் பாடத்தில் இருக்குது. அப்ப பெண்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அனல்லாஹு ஜவ்வாராத்தில் குபூர், கபரை ஜியாரத் செய்கிற பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று கூட ஹதீஸ்கள் எல்லாம் இருக்குது. ஆயிஷா நாயகியுடைய சில செயல்பாடுகள் அவங்க ஜியாரத்துக்கு போனதாக சில அறிவிப்புகள் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு பொம்பளை போகலாம், பொம்பளைங்க போய் என்ன செய்யலாம், கபர்ஸ்தானுக்கு போகலாம்னு சிலர் சொல்றாங்க. நமக்கு ஆயிஷா நாயகியுடைய அறிவிப்பை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு வைத்துக் கொடுக்கணும். ஆயிஷா நாயகியுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் அடக்கப்பட்ட பிறகு அந்த கபர்ஸ்தான்ல போய் நின்றாங்க, போய் பார்த்தாங்க. பார்த்த கூட சொன்னாங்க, நான் உன்னுடைய உசுரோட உன்னை அடக்கம் செய்யும் போது பார்த்திருந்தேன்னா நான் இப்ப வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆயிஷா நாயகியுடைய ஆய்வுல வந்த ஒரு அபிப்பிராயம். அது நம்ம ஏத்துக்கணும் கட்டாயம் கிடையாது. அப்படியே ஏத்துக்கிட்டாலும் கூட அது பொதுவான கபர்ஸ்தான்ல போய் முகத்தை யாவப்படுத்துறோம். பொதுவான கபர்ஸ்தானுக்கு போறதுக்கு தான் அதை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர எதுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னு கேட்டா, இந்த பெண்களை தடுத்ததுக்கு என்ன எல்லாம் ஒண்ணுதான், அவங்களுக்கு ஆகிரத்து வேணாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த கபர்ஸ்தானுக்கு ஒரு பொம்பளை அனுப்பிவிட்டு பாருங்களேன், திரும்பி வரும்போது மண்டலா தான் வரும். தலையை விரிச்சு போட்டு பயம் ஜாஸ்தி, இந்த பேய் பயம் ஜாஸ்தி பொம்பளைகளுக்கு வழங்குதா. அது அவங்களோட நன்மைக்காக தடுக்கப்பட்டு கபர்ஸ்தானுக்கு, இந்த கபர்ஸ்தான் ஒண்ணும் ஆகாது, தடுக்கப்பட்டு போச்சு. இது இல்ல, பொதுவான கபர்ஸ்தானுக்கு போறாங்கன்னு வைங்க. இந்த பொதுவான கபர்ஸ்தானுக்கு போயிட்டு வந்தா பொம்பளைகளுக்கு என்ன வரும், பேய் பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏன்னா மௌத்தா போன வீட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலேயே பொம்பளைகளுக்கு 3 பேருக்கு பேய் பிடிச்சிருக்கு. பேயெல்லாம் பிடிக்கிறது இல்ல, அப்படி ஒண்ணு கிடையாது. இவங்க மெண்டலாவே அந்த மாதிரி வீக்காகி போயிடுறாங்க. அந்த மாதிரியான சில நன்மைகளுக்காக வேண்டி அவங்க போக வேண்டாம்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி போகலாம்னு வச்சுக்கோ பேச்சுக்கு, அது பெரிய பிரச்சனை இல்ல. பெண்கள் போகலாமா போகக்கூடாதாங்கிறது பெரிய அக்கீதா பிரச்சனை இல்ல. பொம்பளையில போகலான்னு வச்சுக்கிட்டா கூட எங்க அது ஆயிஷா நாய் சொன்ன வச்சுட்டு போகலான்னு வச்சுக்கிறோம். எங்க பொது கபர்ஸ்தானுக்கு, தர்காவுக்கு இல்ல, கண்டிப்பா வழிபாடுறதுக்கு இல்ல. எங்க இத்தனை ஹராமுகள் சேர்ந்திருக்குதோ, கட்டுவது ஒரு ஹராமு, வழிபாடு ஹராமு, பிராடு ஹராமு, பித்தலாட்ட ஹராமு, எவ்வளவு ஏமாத்துறாங்க. தீமையை கண்டா உங்களுடைய கடமை என்ன? தர்காவுக்கு போறீங்க கேட்பாங்க, என்னன்னா தர்காவுக்கு கபர் இருக்கா இல்லையா, கபரை பாக்குறமா இல்ல, புரியுது தத்துவம் பேசுற மாதிரி பேசுவாங்க. கபருன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, கபரை போய் பாக்குறமா இல்லையா, கபரு ஜியாரத்து வந்துருச்சா இல்லையான்னு கேட்பாங்க. வந்துருச்சு. தீமை நடந்தால் அந்த இடத்துக்கு போகக்கூடிய முஸ்லிமுக்கு என்ன கடமை இருக்குது? 3 கடமை இருக்கு. என்ன கடமை? ஒரு தீமை நடக்க கண்டால் கையால் தடுக்கவும். அப்ப கடப்பாடு போகணும் நான் சொல்லல, அது ஒரு தீமை, கட்டுறது தீமை, கட்டளை கட்டி இருக்கிறது தீமை. அப்ப நீ போறதா இருந்தா
கையால் தடுக்கிறதுக்கு சக்தியோட என்ன செய்யணும்? கலப்பாறையில போய் இடிச்சிட்டு வா. இல்லையா கலப்பாறை இல்லையா போ, சும்மா போ, வேண்டாம் நம்ம அநியாயம் பண்றீங்க, வெறுங்க போறா போடுறா நாங்களாம் வந்து பாக்குறோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு தூக்கி போட்டு மிதிப்பாங்க, வாங்கிட்டு வா. அதுக்கு சக்தி இல்லையா? அதுக்கு சக்தி இல்லையா? இல்ல சக்தி கல்விக்கு அதுக்கு முடியலன்னு சொன்னா மனசால எடுத்துக்க. மனசால எடுத்து என்ன அர்த்தம்? கோபம் இருக்கிறதானங்க. ஒருத்தர் சாப்பிட கூப்பிடுறாரு, மனசால எடுத்துக்கணும் வயிறு திங்க முடியுமா? மனசால இருக்கிறதுனா கோபம் இருக்கணும், அதான் மனசால இருக்கிறது. அப்ப 3 நாள் முஸ்லீம் இருக்குது. தப்பு செய்யற இடங்களுக்கு போனோம்னா கையை பலத்தை தடுக்கணும், முடியலன்னா வாயினால சொல்லி தடுக்கணும், அதுக்கு முடியலன்னா ஒதுக்கணும். இப்ப தர்வாவுல வந்து தீமை நடக்க நல்லா தெரியுது. ஒரு தீமை 2 தீமை இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தீமை கம்மி, அதை தாண்டி நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போய் நடக்காதனால அவங்க சொல்லல. இந்த ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் கச்சேரி இளவு எல்லாம் நடக்குது. அவ்வளவு தீமைகளையும் நான் சொல்றேன். நீங்க நாகூர்ல போய் ஏர்வாடியில போய் அந்த பாட்டு கச்சேரி உங்களுக்கு தடுக்க முடியுமா? வீட்டு போட்டு வெட்டி போவாங்களே, அதான் உங்களோட நிலைமை. பாட்டு கச்சேரி கூடாதுன்னு சொல்ல தெரியாதோ? அந்த காபரை டான்ஸ் நடக்கிறது ஏன்டா அநியாயம் கேட்டு வைப்போம் முடியுமோனால அது முடியும்னா அது செய்யி, அதுக்கு போகலாம். எதுக்கு போகலாம்? உனக்கு கையால் தடுக்க சக்தி இருந்தால் அங்க போய் தடுத்துட்டு போய் ஜியாரத் பண்ணுவாங்க. வாயால் தடுக்க சக்தி இருந்தால் சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிப்பட்டு நான் ஜியாரத் பண்ணேன்னு சொல்லு. அப்ப இதெல்லாம் சும்மா ஒரு வரட்டுவாதம். இவங்களுடைய நம்பிக்கையை நியாயப்படுத்துறதா சொல்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த இடத்துல லானத்து இருக்குன்னு சொல்றாங்க, அதை தேடி போகணும். முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டா, அதாவது நபிமார்களுடைய கபர்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா அங்க அல்லாஹ்வுடைய லானத்து இறங்கிக்கிட்டே இருக்குது. லானத்து இந்த இடத்துல இறங்குன்னு நினைச்சிட்டு போவானா? அல்லாஹ்வுடைய சாபம் எந்த இடத்துல இறங்குன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு ஒருத்தன் போகலாமா? எந்த அளவுக்கு நாங்க ஒரு உதாரணம் சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் போயிட்டு வர்றாங்க. போய் வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்தை கடந்த உடனே வேகமா ஓட்டுங்கிறாங்க. வேகமா ஓட்டுறாங்க, எல்லாரும் சீக்கிரம் ஓடியாந்துருங்கிறாங்க. அதை கடந்து போகணும்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பாழடைஞ்ச கட்டடங்களா இருக்கு. இது அல்லாஹ்வுடைய அஸாபு இறங்கின இடம், லானத்து இறங்கின இடம். இந்த இடத்துல நம்ம சீக்கிரம் கடந்துடணும்னு சொல்லிட்டு கடந்துடுறாங்க. யாரோ ஒரு கூட்டம் தண்டிக்கப்பட்ட ஒரு இடம் அது. ஏதோ ஒரு கூட்டத்தை தாண்டி வந்திருப்பாங்க பிரயாணத்துக்கு போயிட்டு. அது அதிசயம் வரும், எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஒரு கூட்டத்தை தாண்டி வரும்போது அவங்க தண்டிக்கப்பட்ட இடம், அல்லாஹ்வுடைய லானத்து தண்டனை இறங்கின இடம். அந்த இடத்துக்கு நம்ம ஏன் நிக்கணும்னு சொல்லி வேகமா ஓடுறாங்க. வேகமா ஓடுங்க. இந்த அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கின இடத்துல நம்ம நிக்க வேணாம், வேகமா பாஸ் ஆகுங்கிறாங்க. அப்ப எப்ப பார்த்தாலும் இறங்கிட்டு ஒரு தடவை இறங்கி முடிஞ்சு விடுவது. அதுதான் சொன்னது, இறங்கிருச்சு அழிஞ்சு போனா நாசமா போனா முடிஞ்சு விட்டது. இது எப்பவும் இறங்கிக்கிட்டே இருக்கு. அந்த கட்டிடம் இருக்கிற காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய லானத்து இறங்கிக்கிட்டே இருக்குது. அந்த வழிபாடு நடக்கிற காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிக்கிட்டே இருக்குது. லானத்தை தேடி யாராவது போவாங்களாங்க? யாராவது சாபத்தை தனக்கு தானே வரவழைச்சுக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. அதனால இஸ்லாம்ங்கிற இஸ்லாமிய நம்பிக்கையில இந்த தர்கா கிர்கா இதுக்கு இந்த ஜியாரத்து இருக்கு அர்த்தமே கிடையாது. பொதுவான கபர்ஸ்தானுக்கு போவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அதை நீங்க மாற்றுவதற்காக வேண்டி அதை பழக்கத்தில் கொண்டு வந்துருங்க, கொண்டு வர வேண்டியிருக்கு, அவசியமா இருக்கு. ஏன்னா இது ஒண்ணு இல்லைங்கிறதுனால ஜியாரத்துக்கு அந்த அர்த்தம் ஆக்கிட்டாங்க. ஜியாரத்துல இதான்னு காட்டுறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் குடிக்கிட்டு போகணும். நாங்க ஜியாரத்து போயிட்டு வருவோம், அப்பதான் அவனுக்கு புரியும். ஒரு ஜியாரத்துல இதானா பிராக்டிக்கலா அவனுக்கு ட்ரைனிங் இல்லாதனால ஜியாரத்துனோட அதை நம்மளை மாத்திடுவாங்க, ஏற்றுக்கிறோம். ஜியாரத்து வலிச்சிருக்கு அதான் ஜியாரத்துக்கலாம். நம்ம என்ன செய்யணும்? இங்க எங்களுக்கு கபர்ஸ்தான் மன்னார்பேட்டை நாங்க ஜியாரத்து போயிட்டு 4 பேர் கூட்டு போகணும். இதாண்ட ஜியாரத்து. அதனால அவங்க என்ன செய்யறாங்க? முஃமின்களே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், எங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும் அப்படின்னு துவா செய்றாங்க. அந்த துவாவை செஞ்சு வந்துடணும். அப்ப இந்த மாதிரியான இதுதான் ஜியாரத்துங்கிற அர்த்தத்தை கொண்டு வந்து மக்களுக்கு புரிய வச்சாதான் அதை ஒழிக்க முடியும். அதுக்காக வேண்டியாவது நம்ம என்ன செய்யணும்? ஜியாரத்து என்னன்னு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி செயல்முறை விளக்கமாக ஃப்ரீயா இருக்கும்போது அவன் ஜியாரத்து போட்டு கூட்டிடணும். அவனுக்கு விளைக்கிறான் ஜியாரத்து உசிதான் ஜியாரத்தோ, நம்ம அப்பா அம்மாவுக்கு கடைக்கு போட்டு நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோமே, நம்ம தப்பு செய்யறோமே, அவனுக்கு புரியும். ஒரு பிரச்சாரம் மட்டும் புரியாது. அல்லாஹ் நமக்கு இதை விளங்கி நடக்கக்கூடியவர்களாக